ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்துல நிறைய அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டே வராரு. குறிப்பா சர்வதேச வர்த்தகத்துல அவர் எடுத்த சில நடவடிக்கைகள் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 90க்கு மேல இருக்கிற நாடுகளுக்கு அவர் இறக்குமதி வரிய உயர்த்தினாரு. இதுல இந்தியா கூட அடங்கும். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்தியாவுக்கு 50% வரி உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாரு. இந்த அறிவிப்பு இந்தியாவுல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்திய பொருளாதாரத்துல இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டும் பலரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரம்போட இந்த முடிவை எதிர்கட்சிகள் கூட கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால இந்தியாவுக்கு வரி விதிக்கிற ட்ரம்ப் இந்தியாவை விட அதிகமா, அதாவது ரஷ்யாவோட மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியிலேயே 47% வாங்குற சீனாவுக்கு ஏன் வரி விதிக்கல? இந்த கேள்வி அமெரிக்க அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தும் உலக நாடுகள் கிட்ட இருந்தும் பலமுறை எழுப்பப்பட்டுச்சு. ட்ரம்போட நிலைப்பாடு என்ன? சீனா மேல மட்டும் ஏன் இந்த கரிசனை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் குழப்பம் அடைந்தாங்க. இந்த மாதிரியான விவாதங்கள் போயிட்டே இருக்கும் போதே திடீர்னு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை இன்னும் 90 நாட்களுக்கு நீடிக்க போறதா அவரு சொன்னாரு. இந்த தகவலை அவர் தன்னோட ட்ரூத் சோசியல் மீடியா தளத்துல ஒரு பதிவா போட்டு வெளியிட்டாரு. அந்த பதிவுல ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னா, சீனாவுக்கு நான் விதிச்ச வரி இடைநீக்கத்தை இன்னும் 90 நாட்களுக்கு நீட்டிச்சு உத்தரவு போட்டுட்டேன். ஏற்கனவே ஒப்பந்தத்துல இருக்கிற எல்லா விதிகளும் அப்படியே தான் இருக்கும். இந்த விஷயத்துல எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றி அப்படின்னு போட்டிருந்தாரு. இதை ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதோ உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போச்சு. ஒரு பக்கம் இந்தியா மாதிரி நட்பு நாடுகளுக்கு வரி விதிச்சு மிரட்டுற ட்ரம்ப், இன்னொரு பக்கம் சீனாவுக்கு மட்டும் இவ்வளவு சலுகை கொடுக்கறது ஏன்? வர்த்தக போரை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த கேள்விகள் எல்லாம் உலக பொருளாதார வட்டாரங்கள்ல இன்னும் தீவிரமா ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவை எடுத்ததும் அதுக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவரு நியூயார்க்ல இருந்து இந்த விஷயத்த பத்தி பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து சீனா கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு நாங்க இன்னும் வரி விதிக்கிறதா முடிவு செய்யல. இதுதான் அவர் சொன்ன முக்கியமான விஷயம். ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுக்காக இந்தியாவுக்கு 50% வரி விதிச்ச ட்ரம்ப் நிர்வாகம் சீனாவுக்கு மட்டும் எந்த முடிவும் எடுக்கலன்னு துணை அதிபர் சொன்னது இன்னும் பல கேள்விகளை எழுப்புது. அடுத்து அவர் சொன்ன விஷயம் இன்னும் ஒருபடி மேல போகுது. ரஷ்யாவுல நிலவுற சூழ்நிலைக்கும் சீனாவுடனான உறவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அதனால சீனா மேல வரி விதிக்கிற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. அதை பத்தி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கல. இந்த விளக்கம் பலருக்கும் திருப்தியா அமையல. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இந்தியாவுக்கு மட்டும் எப்படி பிரச்சனையா மாறுது? சீனாவோட விஷயத்துல மட்டும் ஏன் விதிமுறைகள் மாறுது? இந்த விஷயங்கள்ல ட்ரம்ப் நிர்வாகத்தோட நிலைப்பாடு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா மேல அமெரிக்கா உட்பட நிறைய நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலையில கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சது. இது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த அமெரிக்கா கடுமையா எதிர்த்துட்டே இருந்துச்சு. ரஷ்யாவுடைய போருக்கு இந்தியா மறைமுகமா நிதி உதவி செய்யுது அப்படின்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டினாரு. அதனாலதான் இந்தியாவுக்கு 50% வரி விதிக்க போறதா அறிவிச்சாரு. ஆனா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வர்த்தகம் ரொம்ப அதிகம். அதுல எண்ணெய் வர்த்தகம் மிக முக்கியமானது. ரஷ்யா ஏற்றுமதி செய்யற கச்சா எண்ணெய்ல 47% சீனா தான் வாங்குது. ஆனாலும் ட்ரம்ப் நிர்வாகம் சீனா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சீனா மேல வரி விதிக்கிறது சிக்கலானது அப்படின்னு சொல்லிட்டு துணை அதிபர் வான்ஸ் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெளிவா தெரியல. இதுக்கு அரசியல் காரணங்களும் பொருளாதார காரணங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்றாங்க. சீனாவோட பொருளாதாரம் ரொம்ப பெருசு. சீனா மேல வரி விதிச்சா அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்கும் அப்படின்னு ட்ரம்ப் பயப்படலாம். இல்லைன்னா சீனா மேல அமெரிக்காவுக்கு வேற ஒரு பெரிய திட்டம் இருக்கலாம். அதனால இப்போதைக்கு சீனா மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. மொத்தத்துல இந்த வர்த்தக போர் விவகாரம் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அப்படின்னு 4 நாடுகளை இணைக்கிற ஒரு சிக்கலான கயிறு மாதிரி இருக்கு. ட்ரம்போட அறிவிப்புகள், துணை அதிபரோட விளக்கங்கள், இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய புதிரை உருவாக்கி இருக்கு.
வரப்போற நாட்கள்ல ட்ரம்போட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும்னு எல்லா நாடும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த நிலைமைய இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கும் வர்த்தகத்துக்கும் ஒரு பெரிய சவாலை உருவாக்கி இருக்கு. அமெரிக்காவோட உறவை நல்லபடியா வச்சுக்கிட்டு அதே சமயம் ரஷ்யா கிட்டையும் நட்பை முறிச்சிக்காம இருக்கணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் உலக அரசியல் வட்டாரத்துல இப்போ பேசு பொருளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.